அப்போ பாத்தியா மொத்தம் 3 அடுக்கு மாடி. 3 அடுக்கு 2 ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. ஆமா, பிரசவத்துக்கு தண்ணி. இதுல 10-15 வார்டுக்கு பெட் எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கா ரூம் அந்த இன்ஜினியர். அண்ணே 3 அடுக்கா? அப்ப பெரிய ஆஸ்பத்திரி. ஆமால, இந்த ஜில்லாவிலே பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஆஸ்பத்திரி தானே. இங்க பாத்தீங்களா, ஆளுங்க போறதுக்குலாம் தனி லிப்ட், சின்ன லிப்ட், பேஷண்ட்டுங்களை ஸ்ட்ரெச்சர்லயே வச்சு தள்ளிட்டு போறதுக்கு பெரிய லிப்ட். ஒருவேளை ஆஸ்பத்திரியில கரண்ட் போச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தள்ளிட்டே போறதுக்கு பாத்தியா சரிவு பாதை எப்படி போட்டிருக்கா பாத்தியா? சூப்பர். ஆத்தாடி, ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கும் போலயே. ஆமா, இது என்ன குட்டியா இருக்கு? ஓ, தனித்தனியா டிபார்ட்மெண்ட் பிரிச்சு போட்டிருக்காம்பா ஆஸ்பத்திரி. அப்புறம் மருந்து வாங்குற இடம் இங்க பாத்தியா, இது கேண்டீன். இது பேஷண்ட்டுங்க அவங்க உறவினர் சாப்பிடுற கேண்டீன், டாக்டருங்க சாப்பிடுற கேண்டீன், இப்படி தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கான். இந்த இன்ஜினியர் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கே ஸ்பெஷல் படிப்பு படிச்சிருக்கானா. அதான் பாத்தியா எப்படியே தரமா போட்டிருக்கான். நான் என்னத்துல கண்டேன். ஏய், என்ன அது? என்னத்த மறைக்கிற? மைனி, அண்ணன் உங்களுக்காக ஹாஸ்பிடல் கட்ட போகுது. சும்மா பார்க்கவே பிரம்மாண்டமா பட்டைய கிளப்புது. டேய், நிஜமாவா? இல்லை, எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் உறவு காட்டலாம்னு இருந்தேன். அது ஓட்ட வாய் வளருதா? டேய், ப்ளீஸ் 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 காட்டுடா ப்ளீஸ். அந்த இன்ஜினியர் ஒரு 3D மாடல் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்தா உனக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும்ல. இப்போ ஹாஸ்பிடல் எனக்கு தானே கட்டி கொடுக்கற. அதுல என்ன இருக்கணும், என்ன வேணும் நான் தானே முடிவு பண்ணணும். இப்ப அதை தர போறியா இல்லையா? ஓட்டாவை வச்சுட்டு ஒன்னும் செய்ய முடியாது, எல்லாம் உலகி தள்ளும். நீயும் பாரு. பட்டியா 3 மாடி இதுதியா. இதான் உள்ள என்ட்ரன்ஸ், இது ரிசப்ஷனு, அப்புறம் பேஷண்ட்டுங்க வெயிட்டிங் பண்ற இடம், இதெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர், இதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ற ரூம், இதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் 2 ஆபரேஷன் தியேட்டர், அப்புறம் ஒரு ஐசியூ வார்டு. வாவ், சூப்பரா இருக்குடா. இப்படிதான் ஹாஸ்பிடல்ல டிசைன் பண்ண போறியா? சரியான ஐடியாடா. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே. வாவ், எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். ஓ, ஆக்சிஜன் டேங்க் வேறயா? அட்டகாசம். இதெல்லாம் எங்கடா தெரிஞ்சுக்கிட்ட? இல்லை, எனக்கு யார் சொல்லுவா, எல்லாம் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்த. நான் அப்படியே எடுத்துட்டு போய் அந்த இன்ஜினியர் கிட்ட சொன்னேன். அவன் இதுக்கே படிச்ச